எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிளியர் கட் கான்செப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிடிபியோட நெக்ஸ்ட் பார்ட் ஒரு லேர்னிங் தியரிஸ் பார்க்க போகிறோம். லேர்னிங் தியரிஸ் 5 டாபிக் பார்த்துட்டு கொஷின்ஸ் பண்ண போகிறோம். கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஒரு கொஷின் பெண்டிங் இருந்துச்சு. டிசம்பர் 2019 நம்ம பண்ணலை பேப்பர் 2க்கு. கிளியராக இருக்கும் வாய்ஸு. ஸோ நம்ம அந்த 30 கொஷின் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருந்தாலும் ஒரு தடவை ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஒரு கொஷின் ரீடு பண்ணிவிட்டு நான் 1 மினிட் பாஸ் கொடுக்குறேன். ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏபிசிடியில் எது கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்களும் போடுங்க. குட் ஈவினிங். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டுக்காக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நோட்ஸு. நோட்ஸுக்கு வந்து இப்போ ஈஸியஸ்ட் வே ஒன்று நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய QR கோடு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 29 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா பே பண்ணிவிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவேன். நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் உங்கள் மெயிலில். அதனால் நீங்கள் நோட்ஸு ரீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டிங் சொல்கிறேன், அதனுடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் 2-3 டைம்ஸ் ரீடு பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கும்போது அடிச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங், டிஃபைன் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு வரப்போதில்லை. கொஷின் எப்படி வரும் அப்படின்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும். நம்ம இங்கே படித்த விஷயத்தை அங்கே அப்ளை பண்ணணும். இங்கே என்ன படித்தோம், என்ன தியரி படித்தோம், அது ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவா இருக்குது, கரெக்டாக இருக்குது, எந்த பாயிண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2-3 டைம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரீகால் பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கான்செப்ட் கிளியர் ஆயிரும். அப்போ 2-3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் ரீட் பண்ணும்போது, வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். பிஎட் புக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க லென்த்தியாக ரீடு பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்துருவோம். இப்போ இது இன்றைக்கி வந்து சிடிபி கிளாஸ் முடியுது. 2-3 பாயிண்ட்ஸ் என்இபி நேற்று லிங்க் கொடுத்துருந்தேன். இதில் டெலிகிராம் சேனலில் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட அப்டேஷனும் அதில் கொஷின்ஸ் நம்ம பண்ணலை. அது லேட்டர் வர்ற வீக்கில், இனிமேல் வர்ற வீக்கில் ஒரு நாள் நம்ம அது ரிலேட்டடாக பார்த்துடலாம். இப்போ இந்த கிளாசிக்கல் லேர்னிங் தியரிஸ் ஒன்று பார்க்கணும். சின்ன சின்ன டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் இடையில பார்த்துட்டு கொஷின் சால்வ் பண்ணலாம். கம்மிங் சண்டே வந்து 90 மார்க் கொஷினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு எப்படி எடுக்கலான்றது நான் பிளான் பண்ணணும். ஏன்னா சிடிபி, இங்கிலீஷ், தமிழ் 3 தான். சிடிபி, இங்கிலீஷ், தமிழ் இந்த 3க்கும் 90 மார்க்ஸ்க்கு டெஸ்ட்டு. 90 மார்க்ஸ் டெஸ்ட்டுன்னா 40 மினிட்ஸ் போதும். நீங்கள் இந்த சண்டே மார்னிங் 10 o'clock நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைனே எழுதுங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான். OMR சீட் ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ட். நீங்களாக ஓனாக பண்ணி சர்க்கிள் பண்ணணும். அப்போ தான் எவ்வளோ டைம் எடுக்குது, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்துச்சுன்னு ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். அதை வச்சு நீங்களே பிக்கப் பண்ணிக்கலாம். எதில் நம்ம இதாக இருக்குன்னு. நம்ம 30 days பிளானில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டது, ரொம்ப டைம் எடுத்து ஹாலிடேஸ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இவ்வளோ தியரிஸ், இவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே போட்டு உங்களுக்காக கொடுத்துருக்கு. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. எதுலேயுமே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க வேணாம். படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா 100% எஃபர்ட் போட்டு படிக்கணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட் வந்தால் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணணும். அதை தவிர வேறு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. படிக்கணும். பாஸ் ஆர் ஃபெயில் நெக்ஸ்ட் இஷ்யூ. பண்ணுறதை நம்ம 100% எஃபர்ட் போட்டோன்னா அடுத்து பார்த்துக்கலாம். நம்ம நாலேஜ் எங்கேயும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அதனால் படிக்கிறத விடாதீங்க. ஒன்லி 3 வீக்ஸ் தான் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்டுக்கு நோட்ஸ் வாங்கிக்கோங்க. QR கோடு த்ரோ வாங்கிக்கோங்க. பிகாஸ் அந்த யூடியூப் த்ரோ கொஞ்சம் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டேரெக்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ பண்ணலாம். 4 தியரிஸ் இருக்குது, ப்ளஸ் 30 கொஷின்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்மால் தான் என்ன பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்கூல் பிஸி ஷெட்யூல்ன்றதுனால ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. ப்ளஸ் நம்ம கண்டினியூஸாக போட்டே இருப்போம். ஏன்னா 3 வீக்ஸ் தான் இருக்குது. கம்மிங் அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் சாட்டர்டே, சண்டே டெஸ்ட் இருக்குது. படிங்க 4 days. சண்டே கிளாஸும் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு கிளாஸ் பெண்டிங் இருக்குது. கிளாஸ் 8க்கு சிவிக்ஸ் பெண்டிங் இருக்குது. சாட்டர்டே சண்டேல அது முடிஞ்சிடும். சிவிக்ஸு, ஜியாகிரஃபி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கணும். ஒரு இதுக்கு
மேத்து சயின்ஸு எல்லாமே ஒரு மாடல் டெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு வாங்க. எந்த மாதிரி கொஷின்ஸ்னு உங்களுக்கு அப்போ கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே, உங்களுடைய அனாலிசிஸ்க்காக. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் தியரிஸ். லேர்னிங் தியரிஸில் இம்பார்ட்டன்ட் தியரிஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் தியரிஸ் பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் operant conditioning. Second one operant conditioning. Third one Thorndike trial and error method. Fourth one சில டைமில் மேட்சாகவே இருக்கும், கோகுலஸ் இன்சைட் தியரி. இது 4. ஓகே, இது 4 இருக்குது. இதோட பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டு 30 கொஷின்ஸ் பண்ணலாம். First one learning theories classical conditioning. Okay, இது first one. இதில் பயன்படுத்தினது டாகு. ஓகே, அந்த மாதிரி கேட்க போகிறதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற விடது என்னென்ன அனிமல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் டாக் வரும். இவர் ஆத்தர் ஈவன் பாவ்லோ. ஓகே, ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். இவர் தான் ஸ்டிமுல் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷனை கொண்டு வந்தது. ஸ்டிமுல்னா என்னது? ஸ்டிமுலினா தூண்டுதல். ஓகே, தூண்டுறது. ஒரு தூண்டும் போது என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறோம் இல்லையா, அது கூட தூண்டுதல் தான். தூண்டுறோம்னா அந்த வேலை நம்ம செய்கிறோம். ஓகே, நம்மளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் தான். ஸ்டிமுலின்றது தூண்டுதல், அது டிரைவிங் ஃபோர்ஸ் பண்ணும்போது ரிசல்ட்டு வருது. இப்போ 3 ஸ்டேஜஸ் அதை பிரிச்சுருக்காங்க. பிஃபோர் கண்டிஷனிங், டூரிங் த கண்டிஷனிங், ஆஃப்டர் கண்டிஷனிங். ஓகே, இதோட தியரி என்ன அப்படின்னா, ஒரு டாக் இருக்குது. டாக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். பிஃபோர் கண்டிஷனல் அப்படின்னு அர்த்தம். ஃபுட்டு இங்கே வைக்கிறாங்க, ஒரு ஃபுட்டை காமிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா, நாய் அந்த எச்சை வெடிக்கிறது இல்லையா, உமிழ்நீர் சுரக்கும். அப்போ அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலிஸ், அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். எந்த கண்டிஷனும் இல்லை. ஃபுட்டை காமிச்சா யாருக்குமே மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரினா ஆட்டோமேட்டிக்கலாகவே உமிழ்நீர் சுரக்கும். அது நேச்சர். அன்கண்டிஷன், எந்த கண்டிஷனும் அவங்க கொடுக்கல. ஓகே, அதுக்கடுத்து பிஃபோர் கண்டிஷனிங்கில். ஓகே, இப்போ நேச்சுரல் ஸ்டிமுலிஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பெல் அடிக்கிறாங்க. ஓகே, பெல் அடிக்கிறாங்க. அது நாய் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. பெல் அடித்தா அது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது, அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. ஃபுட்டை காமிக்கிறாங்க, அதுக்கு அந்த சலைவா பெல் அடிக்கிறாங்க, அது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ரெண்டாவது என்னது, டூரிங் கண்டிஷனிங். இப்போ ஒரு கண்டிஷனோட ஃபுட்டு கொடுக்குறாங்க. பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க. பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அடிக்குது, பெல் அடிக்கும்போது அந்த இப்போயும் அன்கண்டிஷன் தான், எந்த கண்டிஷனும் இல்லை. பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தேர்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆஃப்டர் கண்டிஷனிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வித்தவுட் ஃபுட்டு பெல்லை மட்டும் அடிக்கிறாங்க. அந்த நாய்க்கு சலைவாக வர ஆரம்பிச்சிது. ஏன்னா இதுக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கலி பெல் அடித்தா ஃபுட்டு வரும் அப்படின்ற ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல என்ன பார்த்தோம், பிஃபோர் கண்டிஷனிங்கில் டைரெக்டாக ஃபுட்டை காமிக்கிறாங்க, சலைவா. நேச்சுரல் ஸ்டிமுலி, பெல்லை தட்டுறாங்க, அப்போ அது எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. டூரிங்கில் பெல்லு ஃபுட்டு ரெண்டையும் கொடுத்து ஹேபிட் பண்ணுறாங்க. தேர்டில் பெல்லை மட்டும் அடிக்கிறாங்க, கண்டிஷனிங் இதாகுது. ஓகே, இதுதான் அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸ்டேஜ் 1ல் த டாக் இஸ் ப்ரொவைட் வித் அ பீஸ் ஆஃப் மீட். ஓகே, இப்போ மீட்டை காமிக்கும் போது என்ன ஆகுது, அது சாலிவேஷன், அந்த உமிழ்நீர் சுரக்குது. இப்போ மீட் அன்கண்டிஷனல் ஸ்டிமுலி, எந்த கண்டிஷனும் இப்போ அது கொடுக்கல. அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ், அன்லேர்ன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அது வேறு எதுவும் அது கற்றுக்கல. ரெண்டாவதுல தான் என்ன செய்கிறாங்க, பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க. தேர்ட் ஸ்டேஜில் ஃபுட்டே கொடுக்கல, பெல்லை மட்டும்தான் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது அந்த டாகு. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இதில் என்ன ஒரு பாயிண்ட் சொல்ல வராங்கன்னா, ஹேபிட் த்ரோ. ஸ்டடீஸ் எப்படி கொண்டு வராங்க, ஹேபிட் த்ரோ. இப்போ 6 o'clock அப்படின்னா 6 o'clock நம்ம மேக்ஸிமம் கிளாஸஸ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலி 2 நாள் அட்டன் பண்ணுவோம். தேர்ட் டே ஓகே இன்றைக்கி 6 o'clock கிளாஸ் இருக்கா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நானுமே நினைப்பேன், ஓகே இன்றைக்கி இருக்கா. அந்த 6 o'clockன்றது ரிப்பீட்டடாக அந்த மைண்டில் செட் ஆகாத ஹேபிட் த்ரோ கொண்டு வர்றது. ஓகே, ஸ்டடீஸையும் ஹேபிட் த்ரோ கொண்டு வர்றது யார் கொண்டு வந்தது, பாவ்லோ. இப்போ இதில் என்னென்ன பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கண்டிஷனல் ரெஸ்பான்ஸில்
இவரோடது என்னது, பவுலோடது ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு தூண்டுதல் இருக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸ்டிமுலி த்ரூ ரெஸ்பான்ஸ். ஓகே, ஏன்னா ஸ்கின்னரில் முதல்ல ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலின்னு வரும், இதுவும் மேட்சில் வரும். ஸ்கின்னரில் வந்து முதல்ல ரிவார்டு கொடுத்துருவாங்க, அப்புறம் ஸ்டிமுலி வரும். இங்கே அப்படி இல்லை, இதுக்கப்புறம் முதல்ல ஸ்டிமுலி தூண்டுதல் பண்ணுறாங்க, அப்புறம் ரெஸ்பான்ஸ். இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, அக்விசிஷன். அக்விசிஷன்னா லேர்னிங்னு அர்த்தம். In the initial learning period, acquisition describes when an organism learns to connect a natural stimuli and unconditional stimulus. Acquisition அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேர்னிங்னு அர்த்தம். ஓகே, பிகினிங்கில் நம்ம லேர்ன் பண்ணுறோம், அதுக்கு பேர் அக்விசிஷன். எக்ஸ்டிங்ஷன் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த டாக் என்ன பண்ணாங்க, பெல் அடித்தாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்க, பெல் அடித்தாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக எப்போ பெல் அடித்தாலும் இந்த டாக் ரெடி ஆகிடுது, ஃபுட்டு வரும்ன்ட்டு. இப்போ ஃபுட்டே இல்லை, ஓகே, பெல் அடித்தாலுமே அது ரெடி ஆகிடுது ஃபுட்டுக்காக. அதுதான் வந்து லேர்னிங்கில். எக்ஸ்டிங்ஷன் அதோட தன்மை எக்ஸ்டிங்ஷன் என்னது, அதை விட்டு வெளியேறது. எப்போ அந்த ஹேபிட் மாறும், அதுக்கு பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுக்கல, டாக் அப்படியே சலைவை வந்துகிட்டே இருக்குது, உண்மையில சொல்லிட்டு பார்த்துட்டு யாரும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுக்கல, பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுக்கல. இந்த மாதிரி எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாப் ஆயிடுது. டாக் மறந்துடுது, பெல் அடித்தா ஃபுட்டு வருன்றது கிடைக்கல இல்லையா, அந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, when the bell repeatedly rang, no food was presented. ஃபுட்டு கொடுக்கலன்னு என்ன ஆகுது, அந்த டாக் வந்து கிராஜுவலாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிரு, செலிவேஷன் வராது. ஓகே, நோட்ஸ் ஆர் நாட் கிளியர், வை டியர்? ஓகே, எப்படி கரெக்ட் பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு கிளியராக இருக்கா? நீங்கள் ஒரு தடவை ரீஜாயின் பண்ணி பாருங்களேன். ஓகே, என்லார்ஜ் பண்ணவா? வருங்க, சென்டரில் வைப்போம், மேபி கார்னரில் இருக்கிறதுனால. ஓகே, பார்ப்போம். சைஸ் வேணால் பெருசாக்கலாமா? அதுவும் இல்லைங்க. ஓகே, ப்ளஸ் இருக்கா? என்லார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆடியோ பண்ணுறோம், வியூ. பாருங்கள், பெருசாகிட்டேன். குட். ஓகே, இப்போ பாருங்கள், அதனுடைய சைஸை பெருசாகிட்டேன். உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஓகே, இப்போ பாருங்கள், என்லார்ஜ் பண்ணப்பட்டே கிளியராக இருக்காங்க. இன்டர்நெட் கிளியராக இருக்கு. இப்போ பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம், ஏன்னா அப்போ டல்லாக தான் இருந்திருக்கு, ரொம்ப லைட்டாக இருந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்க சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ. நல்ல பிகினிங்கில் சொன்னீங்க, இன்னும் 3 தியரி இருக்கு இல்லையா, அது என்லார்ஜ் பண்ணாமல் இருந்ததுனால அது மாதிரி. ஓகே டியர். ஸோ இப்போ எக்ஸ்டிங்ஷன் என்னாகும் அப்படின்னா, அந்த குவாலிட்டி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா ஸ்டிமுலி இல்லை. ஸ்டிமுலின்னு என்ன அர்த்தம், ஃபுட்டு கொடுத்துருக்கணும். பெல் அடித்தோடனே ஃபுட்டு கொடுத்தா தான் போகும், அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ ஃபுட்டு இல்லை அப்படின்றப்ப அந்த கண்டிஷனே மறந்துடுது, டாக் வந்து விட்டுருச்சு. ஓகே, இப்போ ஏன் டாகில் வச்சுக்கிறாங்கன்னா, டேரெக்டாக மனுஷனில் சைக்காலஜிஸ்ட் பண்ண மாட்டாங்க, அனிமல்ஸ் த்ரூ செகண்டு மனுஷருக்கு வருவாங்க. ஓகே, அப்போ எக்ஸ்டிங்ஷன்னா மறந்து போகுது, அதை விட்டு வெளியேறுறது. Quality also done, not clear no. Quality full-ஆ இருக்கேப்பா. brightness தான் கூட இருக்கு.
ஓகே, பிரைட்னஸ் பண்ணிடு கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா சடனாக செட்டிங்ஸ் எதுவும் மாற்றிட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. ஸோ எக்ஸ்டிங்ஷன்றது அதுதான், அந்த ஸ்டிமுலி இல்லை அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஓகே. தேர்ட் ஒன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பண்ண ஆய்வில் என்னது, கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒரு 2 months பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு கொடுத்தாங்களா, ஒரு 2 months பிரேக் விட்டுறாங்க, ஒன்றுமே கொடுக்கல, பெல்லும் அடிக்கலை, ஃபுட்டும் கொடுக்கல. சடனாக பெல் அடிக்குது, சடனாக ஒரு பெல் அடிக்குது. அப்போ இந்த டாக் வந்து ஸ்பான்டேனியஸாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இந்த பெல் எங்கேயோ கேட்டிருக்குமே, நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜென்ரலைசேஷன். ஜென்ரலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு வந்து டாக் வந்து கண்டுபிடிக்க முடியல, பெல்லு வந்து எந்த பெல்லுக்கு ஃபுட்டு கிடைக்கும், எந்த பெல்லுக்கு நார்மல் பெல்லு வேறு பெல்லு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது ஜென்ரலைசேஷன். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது என்னென்னா செப்பரேட் பண்ணுறது. ஓகே, இந்த பெல்லுக்கு அடித்தா, அந்த லாங் பெல் அடித்தா ஃபுட்டு கிடைக்கும், இந்த ஸ்மால் பெல்லு வந்து இதோட ரிலேட்டட் இல்லை அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது டிஸ்கிரிமினேஷன். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது டிஸ்கிரிமினேஷன். கிளியராக இருக்குப்பா. ஓகே ஓகே, நவ் கிளியர். ஓகே, நான் தான் நாட் கிளியர் நினச்சிட்டேன். ஓகே டியர், தேங்க்யூ பாரதி. ஓகே, நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா இந்த இன்டர்நெட் வந்து பெரிய விஷயம், என்னாச்சு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும், சடனாக என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டே இருப்போம். ஓகே டியர், கண்டினியூ. டிஸ்கிரிமினேஷன்றது அந்த தான். இப்போ இதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது டிஸ்கிரிமினேஷனுக்கு அண்டரில் வரும். ஓகே, ஓவர் பிரைட்டாக இருக்கா? கண்டினியூஸாக பார்க்கணும் இல்லையா? ஓகே, லைட்டாக குறைச்சிக்கலாம். ஓகே, அது டிஸ்கிரிமினேஷனுக்கு அண்டரில் வரும். இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன், பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி, ஸ்கின்னரோடது. இது வந்து எலியை வச்சு பண்ணியிருக்காரு. இதுக்கும் அதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அங்கே என்ன பார்த்தோம், ஒரு ஸ்டிமுலி இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸ். இங்கே வந்து பெல் அடித்து அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்தது. இங்கே அப்படி கிடையாது, ஸ்கின்னர் வந்து ரிவர்ஸ், ரெஸ்பான்ஸ் இருந்தால் ஸ்டிமுலி உண்டு, அதாவது ப்ரைஸ் கிடைக்கும், ரெஸ்பான்ஸ். அப்போ இங்கே என்னென்னா இந்த ஃபுட்டு வந்து வெளியே இருக்கும், ஃபுட்டு இது காமிக்கிறது இல்லை. இந்த எலி வந்து உள்ளே வந்து இந்த லிவரை அழுத்திட்டே இருக்கும். ஒரு இந்த லிவரை அழுத்துனதுக்கப்புறம் பை மிஸ்டேக் கரெக்டாக அழுத்திடுது, ஃபோர்ஸாக அழுத்திடுது அப்படின்னா இது வழியாக அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும், ஃபுட்டு டிஸ்பென்சர் ஃபுட்டு கிடைக்கும். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஒரு செயல் செய்யுது, அதுக்கப்புறம் ஃபுட்டு கிடைக்குது. ஓகே, ஸ்கின்னர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரைஸஸ் தர்றது எல்லாரும் தான். நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா நான் உனக்கு ப்ரைஸ் தர்றேன், நீ அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது வந்து ஆப்ரண்ட் கண்டிஷன் ஆஃப் ஸ்கின்னருக்கு அண்டரில் தான் அது வரும். ஓகே, அப்போ ஸ்கின்னர் வந்து ரிவர்ஸ், ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலி கண்டிஷன். ஓகே, இது வந்து வாலண்டியர் பிஹேவியர். ஓகே, இதெல்லாம் வந்திருக்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பனிஷ்மெண்ட் ரெண்டையும் பற்றி சொல்லியிருப்பார். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ரிப்பீட்டட் பிஹேவியர். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னது, ப்ரைஸ் பண்ணுறது, பாராட்டுறது. பனிஷ்மெண்ட் வந்து டிக்ளைன் பிஹேவியர், நெகட்டிவாக கொண்டு போயிடும். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஒரு குட் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஓகே, அதே ஒரு குழந்தை ஒரு அடி அடித்தோடனே என்ன பண்ணணும், அடுத்த தடவை அந்த வேலையை பண்ணாது. அது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் ஸ்டிமுலி வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டிமுலி நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆனால் பனிஷ்மெண்ட்டே கிடையாது. பனிஷ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது, பனிஷ்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் எப்படி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பீங்களா இல்லை அட்வைஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தான் போகணும், நோ பனிஷ்மெண்ட். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிகிரீஸ் அன்பிளசன்ட் ஸ்டிமுலி. ஓகே, நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அன்பிளசன்ட் அப்படின்னா என்னது, நெகட்டிவ் வேல. ஓகே, பண்ணக்கூடாது அப்படின்றதில் பனிஷ்மெண்ட்டுக்கு அந்த கண்ட்ரோலில் தான். நெக்ஸ்ட்டு தாண்டைக் ட்ரையல் அண்டு எரர் தியரி. தாண்டைக்கோட ட்ரையல் அண்டு எரர் தியரி. அப்போ இதில் வந்து கேட்
கேட் இருக்குள்ள அது என்ன பண்ணுது, இந்த இதை பிடிச்சி இழுக்குது. ஹேங்கிங் கேட் பசில் பாக்ஸ் அண்ட் ஷோல்டு த ஸ்லைஸ் ஆஃப் மீட் அவுட் சைட். வெளியே மீட் இருக்குது. ஓகே, இப்போ இதை இழுத்தாங்கன்னா இந்த கதவு திறக்கணும், திறந்தா இது வெளியே வந்து எடுக்கும். இப்போ இதுக்கு பர்டிகுலராக எந்த இதுவும் முதல்ல இதுக்கு தெரியவே தெரியாது, இது இழுத்தா வெளியே வரணுன்றதே அதுக்கு தெரியாது. அப்போ தற்செயலாக ஒரு தடவை இழுத்து பார்க்கும்போது நிறைய தடவை ட்ரையல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 தடவை ட்ரையல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே, அப்போ இது வந்து முயற்சி பண்ணியிருக்கு. அடுத்து ஒரு 10 டைம்ஸில், அடுத்து ஒரு 5 டைம்ஸில், அடுத்து அது தெரிய வந்துருச்சு இதை இழுத்தோன்னா நம்ம வெளியே போயிடலாம். வெளியே ஃபிஷ் வச்சுருக்காங்க, கேட்டுக்கு அந்த ஃபுட்டு என்ன வச்சுருக்காங்களோ அதை எடுக்கிறதுக்கு வந்துடுது. ஓகே, அதனால் அது ட்ரையல் அண்டு எரர் மெத்தடு. யாரோடது? தாண்டைக்கோடது. நேம் ப்ளஸ் ஹெட்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையல் அண்டு எரர் மெத்தட். அப்போ ட்ரையல் அண்டு எரர் மெத்தடில் இம்பார்ட்டன்ட் இந்த லாஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ் ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் எக்ஸசைஸ். ஓகே, இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வர்றது வந்து இது லா ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ என்ன சொன்னோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னாலே நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய தடவை ட்ரை பண்ணிங்க வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் லா ஆஃப் எக்ஸசைஸ். ஓகே, ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது உங்களுடைய லேர்னிங் ஸ்கில்லு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்மளுமே இப்போ சிடிபியில் நிறையா கொஷின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ணும்போது உங்களுக்கே தெரியாது, ஒரு பாட்டம் நீங்கள் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய திங்ஸ் நம்மளே லேர்ன் பண்ணியிருப்போம். ஓகே, நிறைய திங்ஸ் நம்ம உள்வாங்கியிருப்போம். ஓகே, இந்த இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய திங்ஸ் உள்வாங்கியிருப்போம். அதுதான் லா ஆஃப் எக்ஸசைஸ். லா ஆஃப் எக்ஸசைஸில் 2 இருக்குது. லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸ். ஓகே, ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதான் லா ஆஃப் எக்ஸசைஸ். ஓகே, லா ஆஃப் யூஸ்ன்றப்போ வந்து திரும்ப அதாவது வந்து சொல்லுவாங்க. அதாவது நான் ஃபஸ்ட் இயர் நான் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் நான் வின் பண்ணல, செகண்ட் இயர் நான் வந்து வின் பண்ணேன். ஏன்னா கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தோம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு இது படித்தோம், அதோட கண்டினியூஷன், கன்சிஸ்டன்சி. ஓகே, பிரேக் இல்லாமல் அதை பண்ணிகிட்டே இருக்குது. டிஸ்யூஸ்னால் என்னது, ஒரு பிரேக்கு, ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிடுறது. டிஸ்யூஸ்னால் அது யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் பீரியட் ஆஃப் இதில் நம்ம மறந்துடுவோம். எல்லாருக்கும் உரியது தான் டிஸ்யூஸ். அதான் லா ஆஃப் எக்ஸசைஸ் கண்டரில் 2 டைப் வரும். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் எஃபெக்ட். ஓகே, லா ஆஃப் எஃபெக்ட். எஃபெக்ட்ன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம், அப்படிதான் இல்லையா? லா ஆஃப் எஃபெக்ட் நீங்கள் போட்டதில் எவ்வளோ இது வந்திருக்கு உங்களுக்கு ரிசல்ட், அதை பார்க்கும்போது நம்ம இன்னும் முயற்சி பண்ணுவோம், இன்னும் லேர்ன் பண்ணுவோம், நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகும், எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுவோம். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கரேஜ் ஆகும். ஓகே, லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்றது வந்து ரெடினஸ்ன்றது வந்து மெச்சூரிட்டி ரிலேட்டட். நம்ம எவ்வளோ ரெடியாக இருக்கோம். ஓகே, இப்போ நான் டிசைட் பண்ணிவிட்டேன் நான் 90க்கு மேலே எடுக்கணும் சிடெட்டில், நான் ரெடியாக இருக்கேன் படிக்கிறதுக்கு, அதுதான் லா ஆஃப் ரெடினஸ். ஓகே, இல்லை நானே ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டேன், ஓகே பார்க்கலாம், அப்போ பார்க்கலான்னா அதை பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் லா ஆஃப் ரெடினஸ்னால் நம்ம எப்படி வில்லிங்காக இருக்கோம், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும், அதுதான் வந்து லா ஆஃப் ரெடினஸ். ஓகே, அப்போ இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரைமரி லாஸ். செகண்டரி வேறு இருக்குது, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ப்ரைமரி லாஸ் மொத்தம் 3 தான். ரெடினஸ், எஃபெக்ட் அண்டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ், ரெடினஸ், எஃபெக்ட்னு வரும். இது ஆர்டர் வந்து மிடில் எஃபெக்ட் வந்துடும். ஓகே, லா ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் இது கீழே வரும், எக்ஸசைஸுக்கு கீழே வரும். லாஸ்ட் ஒன் கோகுலர் இன்சைட் தியரி. ஓகே, கோகுலர் இன்சைட் தியரி வந்து இது வந்து சிம்பன்சியை வச்சு பண்ணார் அவர். ஓகே, சிம்பன்சி இதோட நேம் வந்து சுல்தான், டேரெக்டாக சுல்தான்னே கொடுத்துருப்பாங்க. ஓகே, சுல்தான் வந்து அந்த மங்கி, அதை வந்து ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க, இந்த பெட்டி கம்பு எல்லாம் அங்கிட்ட போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழத்தை மேலே கட்டி வச்சுருக்காங்க. அப்போ கொஞ்சம் உள்ளே இருக்கும், அந்த 2 hours 3 hours இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும் போது என்ன ஆகும், இந்த பழத்தை எப்படியாவது எடுக்கணும்னு வரும் இல்லையா, பசிக்கும் போது அதை எப்படி எடுக்கிறது, அதுக்கு பார்க்கும், இப்படியே பார்க்கும். அப்போ பெட்டியெல்லாம் ஒன்றா போட்டு அந்த அப்போவும் அது கேட்டலை, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு குச்சியை எடுத்து அதை அடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ என்னாச்சு, அதுக்கு முதல்ல டேரெக்டாக ஐடியா வராது. இன்சைட்ஃபுல்னா சடனாக, அதாவது நம்மளே ஒரு ப்ராப்ளம் மேத்தில் போட்டோம் அப்படின்னா யோசிச்சு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம், ஆன்சர் வராது. சரி ஓகே எந்திரிச்சிடலான்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா சடனாக கிளிக் ஆகும். ஓகே, இதுக்கு பதிலாக அது பண்ணியிருந்தா ஆன்சர் வந்திருக்கும். நாட் ஒன்லி மேத், ஜென்ரலாக ஓகே இதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்மளுக்குள்ள ஸ்பார்க் சடனாக வர்றதுக்கு பேர் தான் இன்சைட்ஃபுல் லேர்னிங். ஓகே, கோகுலர்ஸ் இன்சைட்ஃபுல் லேர்னிங். ஓகே, அது வந்து ஹோல் இஸ் த பார்ட் அப்படின்னா ஹோலாக திங்க் பண்ணுறது.
ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இதெல்லாம் அவங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டார். இவர் சின்னதாக போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு சடனாக கிளிக் ஆகணும். ஓகே, நான் என்ன பண்ணணும், எனக்கு கிளிக் ஆகணும். அதுதான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங். மோட்டிவேஷனல் பார்ட், ஹோல் இஸ் த இம்பார்ட்டன்ட், ஹோல் இஸ் பெட்டர் தென் பார்ட்ஸ் அப்படின்றத இவங்களுடைய தியரி. சைல்டு சென்டர் கெப்பாசிட்டி இது பண்ணுவாங்க. டிஸ்கவரி லேர்னிங் இவங்க எதுக்கு ஆப்போசிட் பண்ணுறாங்கன்னா ஸ்பூன் ஃபீடிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் புக் இஸ் நாலேஜ். இந்த சேம் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் கொஷின் சால்வ் பண்ணும்போது. ஸ்பூன் ஃபீடிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் புக் இஸ் நாலேஜ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. தியரிஸ் பர்டிகுலராக அவங்க என்ன அப்படின்னு கேட்குறது இல்லை, அது எஜுகேஷன் ரிலேட்டட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வரும். ஸோ ஸ்பூன் ஃபீடிங்க்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸ்பூன் ஃபீடிங்னா என்னது, டைரெக்டாக எல்லாமே அவங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்து படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை, அவங்களா ரிசர்ச் பண்ணி படிக்கணும். ஸ்பூன் ஃபீடிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் புக் இஸ் நாலேஜ், புத்தக புழுவாக இருக்கிறத எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் இந்த தியரி. ஓகே, இதுதான் மொத்தம் 4 சின்ன சின்ன தியரிஸ் தான் நான் இம்பார்ட்டன்ட். இப்போ கொஷின்ஸ் பார்த்துடலாம். இது பார்க்கல இது வரைக்கும். ஓகே, சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு pedagogy 30 questions. ஒரு கொஷினும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம் இல்லையா. இன்னும் ஒரு டிசபிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஆர்டிஏஆர் ஆக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டதை பார்த்தாலுமே போதும் மேக்ஸிமம். Okay, question number 1. Read the following description and identify the stage of moral reasoning of Goldberg. கோகுலர் ஆர் கோல்பர்க்கு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கோல்பர்க் நம்ம பார்த்தோம், ஸ்டேஜஸ் பார்த்தோம், 3 levels 6 stages பார்த்தோம். ஓகே, அது கோல்பர்க். கோகுலன்ற இன்சைட் லேர்னிங் இப்போ பார்த்தது, ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, ஆன்சர் சொல்லுங்கள். என்ன கொஸ்டின், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆக்ஷன் இஸ் டிஃபைன்ட் பை செல்ஃப் சூஷன் ethical principle of conscience that are valid for all humanity regardless of law and social agreement. ஓகே, ரைட் ஆக்ஷன் கரெக்டான ஆக்ஷனாக இருக்கணும். ஓகே, அது லான்றதுக்காக அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கட்டாயம் இல்லை, அதை மீறியும் நம்ம செயல்படணும். ஓகே, சோசியல் அக்ரிமெண்ட் ரெகார்ட்லெஸ் ஆஃப் லா அண்டு சோசியல் அக்ரிமெண்ட். அப்போ இது எத்திக்கல்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, எத்திக்கல் பிரின்சிபல் இந்த வேர்டு பார்த்தோம். ஓகே, அப்போ செல்ஃப் சூஷன் எத்திக்கல் பிரின்சிபல், அவங்களுக்காக ஓனாக பிரின்சிபல் கிரியேட் பண்ணிக்கிறது. யார் 2 பேர் பார்த்தோம், காந்திஜி அண்டு நெல்சன் மண்டேலா. அப்போ அது எந்த ஸ்டேஜ், இன்ஸ்ட்ருமெண்டலா, சோசியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷனா, சோசியல் ஆர்டர் மெயின்டெனன்ஸா, யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷனா? Any answer? I think phone message or not in the okay. Answer is 4th one. Okay, next. One of the major accomplishment of concrete operational stage. SPCF la பார்த்தோம். SPCF இது first stage, second, third, fourth. Third stageல என்னென்ன பார்த்தோம், எதெல்லாம் இருக்கும், animistic thinking, ability to conserve, hypothetical, secondary circular reaction. இப்போ இது ரெண்டு வந்து fourth stage போயிடும், hypothetical. Animistic வந்து செகண்டுக்கு போயிடும், ability to conserve. Okay, next constructivists such as Jean Piaget and Lev Vygotsky view learning as அவங்க எப்படி பார்த்தாங்க, 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்கு பொதுவானது இது, acquisition skillஸா, conditioning of responsesஸா, passive வந்தாலே நெகட்டிவ். ஓகே, ஆக்டிவ்னு இருக்கணும், ரெப்பிட்டேட்டிவ் இருக்கக்கூடாது, ஆக்டிவ் ப்ராசஸ் இருக்கணும். ஓகே, ப்ராசஸ் ஆஃப் மீனிங் மேக்கிங் பை ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். ஓகே, அதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் இஸ் 4th one. Next, select and presenting stories and clippings from newspaper that portray both men and women in non-traditional roles
in an effective strategy. Okay, presenting stories and clippings from newspaper that portray men and women in non-traditional roles. அப்படின்னு என்னது ட்ரெடிஷ்னலாக இப்போ மென் காமிக்கும்போது அவங்க ஒரு மெக்கானிக்காக வேலை பார்க்குற மாதிரியும் உமன் காமிக்கும்போது அவங்க பாத்திரம் இதெல்லாம் கழுவிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி பிக்சர் காமிக்காமல் நான் ட்ரெடிஷ்னல் ரோல் ட்ரெடிஷ்னல் நம்ம எதெல்லாம் செஞ்சுட்ருக்கோமோ அது மாதிரி இல்லாமல் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறது. அந்த கேர்ள் வந்து பைலட்டாக இருக்காங்க, அந்த பாய் வந்து செஃப்பாக இருக்காங்க. ஓகே, பெரிய செஃப்பாக இருக்காங்க. ரெண்டுலேயும் வந்து எதுவுமே கம்மி கிடையாது இல்லையா, அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதில் தவறு எதுவும் இல்லை. அப்படி காமிக்கிறது எதுக்கு ரிலேட்டட்? ஜெண்டர் பயஸா? ஜெண்டர் பயஸ் எப்படி ஆகும்? நெகட்டிவாக காமிச்சா தானே பயஸு. ஜெண்டர் கன்சிஸ்டன்சியா? இல்லை. என்கரேஜ் ஸ்டீரியோ டைப்பிக்கல் ஜெண்டர் ரோல்ஸ்? ஓகே, இல்லை. கவுண்டர் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்னா கவுண்டர்னா என்னது? எக்ஸாம்பிள் கொடுக்குறது. கவுண்டர் எக்ஸாம்பிள்னா மாற்றி எக்ஸாம்பிள் கொடுக்குறது. ஓகே, அப்போ கரெக்டானது 4th one. யா, குட். என்கரேஜ் எப்படி வரும்? 4th ஆன்சர் 3. என்கரேஜ் ஸ்டீரியோடைப்பிக்கல் ஜெண்டர் ரோல்ஸ். என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸ்டீரியோடைப்புன்றது வந்து சமூகத்தால் நியமிக்கப்பட்டது. கேர்ள்னா இந்த வேலை தான் செய்வாங்க, பாய்னா இந்த வேலை தான் செய்வாங்க அப்படின்றது ஸ்டீரியோடைப். சமூகம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு இல்லை இல்லையா? ஓகே, அதனால் என்கரேஜ் பண்ணக்கூடாது. கவுண்டர் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஓகே, யா, ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, நீங்கள் உங்கள் ஆன்சர், என்னோடய ஐடியா என்னென்னா நீங்கள் கொடுத்தா தான் இந்த இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சைல்டு சோஷியலைசேஷன்? சோஷியலைசேஷன் பார்த்தோம், சமூகத்தோடு ஒன்றிடுகிறது. என்னென்ன பார்த்தோம்? இது எல்லாமே பார்த்தோம். மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ குழந்தைங்கெல்லாம் மீடியா தாண்டி கையில், மீடியான்னு நம்ம சொன்னது வந்து முதல்ல டெலிவிஷனை மட்டும்தான், டெலிவிஷன் நியூஸ் பேப்பரை தான். இப்போ மீடியான்றது வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு 2 வயசுலேயே கையில் கொடுத்துட்றாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப தவறான செயல். ஓகே, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்க, சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ஃபோனை அவாய்ட் பண்ணிடு. ஓகே, ஃபோன் வந்து விளையாடட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணட்டும். ஓகே, மீடியாவை பார்த்து டான்ஸ் பழகணும் தேவையே இல்லை. பழகிக்கலாம். டான்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் ஆனதுக்கப்புறம் பழகிக்கலாம், எல்லாமே பழகிக்கலாம். அவங்களுடைய ஃப்யூச்சரே வந்து ஃபோனை கையில் கொடுத்து கெடுத்துடுறாங்க. ஓகே, இப்போ என்னென்ன ப்ளே பண்ணுது சோஷியலைசேஷனில்? மீடியா இம்பார்ட்டன்ட் ரோல், ஸ்கூல் இம்பார்ட்டன்ட் ரோல், ஃபேமிலி, நெய்பர்ஹுட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு, as per Harvard Gardner's theory of multiple intelligent, இது பார்த்தோம், 8 intelligent. How do you intelligent of a person with the following characteristic, big characteristics? ஓகே, இதை வச்சு நீங்கள் அது எதுக்கு ரிலேட்டட்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 டாபிக் கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு? நேச்சுரலிஸ்டா? என்ன ஸ்டேட்மெண்ட்டு? எபிலிட்டி டு டிடெக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் அப்ரோப்ரியேட்லி டு த மூட்ஸ், டெம்பரன்ஸ், மோட்டிவேஷன்ஸ் அண்டு இன்டென்ஷன் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, சகிப்புத்தன்மையோட இருக்கிறது. அது எதுக்கு ரிலேட்டடாக வரும்? யா, குட், கரெக்ட் டியர். எதுக்கு ரிலேட்டடாக வரும்? அடுத்தவங்களன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரலிஸ்டா, இன்ட்ராபர்சனலா, இன்டர்பர்சனலா, திரோஃபிட்டிக் அந்த இதுலேயே இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க. எது வரும்? மோட்டிவேஷன் அண்டு இன்டென்ஷன் ஆஃப் அதர்ஸை தெரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது. அது எதுக்கு அண்டரில் வரும்? இன்ட்ராபர்சனலா, இன்டர்பர்சனலா? யா, இன்டர்பர்சனல். குட், இன்டர்பர்சனல். இன்ட்ரான்றது செல்ஃப், நம்மளை பற்றியே தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி த ரீசன் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்? நம்ம எதுக்காக டெஸ்ட் எடுக்கிறோம்? ஓகே, டு செப்பரேட் அண்ட் லேபிள். குழந்தைங்களை லேபிள் பண்ணுறதுக்கா? நீ படிக்க மாட்ட, நீ மக்கு, நீ லோ அச்சீவர், நீ ஹை அச்சீவர் அப்படின்னு லேபிள் பண்ணுறதுக்காக செய்கிறோமா? இல்லை டு இம்ப்ரூவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக செய்கிறோமா? டு ஃபைண்ட் அவுட் வாட் சேஞ்சஸ் அண்ட் ப்ராக்ரஸ் இன் லேர்னிங் தட் பிளேஸ் இன் த சைல்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நம்ம என்ன கொண்டு வரலாம், என்ன சொல்லித்தரலாம், அடுத்து வந்து இவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்காக டெஸ்ட் எடுக்கிறோமா? டு டிஸ்கஸ் த கேப்பபிலிட்டிஸ், பொட்டென்ஷியல், ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்ச் ஏரியா, அதுக்காக வித் த பேரண்ட்ஸ் அதுக்காக பண்ணுறோமா? எதுக்காக டெஸ்ட் எடுக்கிறோம்?
ஓகே, ஒன்று மட்டும்தான் ராங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று இது மட்டும் தான் ராங்காக இருக்குது. எந்த குழந்தையும் லேபிள் பண்ணக்கூடாது. அப்போ இப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர்ட். நெக்ஸ்ட்டு, which of the following is central to the concept of progressive education? progressive education ஓட கான்செப்ட் என்னது? மெயின் கான்செப்ட் என்னது progressive educationல? டெக்ஸ்ட் புக் சென்ட்ரிக்கா, believe in the capability and potential of every child, இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அசஸ்மெண்ட்டா, எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேஷனா? மோட்டிவேஷனில் ரெண்டு இருக்குது, இன்ட்ரென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ்ன்றது வந்து வெளியே இருந்து மோட்டிவேட் பண்ணுறது. இன்னொன்று நம்மளுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, நான் அதை பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை, நான் நல்லா பண்ணி நல்லா ஜாபுக்கு போயே ஆகணும், என்னோடய ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஓகே, அது வந்து நம்ம ஒரு இதாக எடுத்துக்கிறது, அது வந்து இன்ட்ரென்சிவ். எக்ஸ்டென்சிவ்ன்றது அடுத்தவங்களுக்காக செய்கிறது. இப்போ இதில் எது வரும்? ப்ராக்ரெசிவில் டெக்ஸ்ட் புக் சென்ட்ரிக் லேர்னிங்கா? செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிலீவ் இன் த கேப்பபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் எவ்ரி சைல்டு. ஓகே, டெக்ஸ்ட் புக் மட்டும் இம்பார்ட்டன்ட் எப்போவுமே கிடையாது. டெக்ஸ்ட் புக் ஒன் ஆஃப் த சோர்ஸ். ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்படி ஸ்டாண்டர்ட் வைஸே கிடையாது, ஃப்ளெக்சிபிள் இருக்கணும். ஓகே, குழந்தைங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டெவலப்மெண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவல் தனிப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குல்லையா, நம்ம பார்த்தோம், ஒருத்தரும் ஒரு இதில் வேறு வேறு மாதிரி, அதை எது இம்பார்ட்டன்ட்? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. டு லுக் அட் த இன்ஹெரண்ட் என்னது? நேச்சர், பை பர்த், கேரக்டரிஸ்டிக் தட் கிவ் ஈச் பர்சன் இஸ் ஸ்பெஷல் ஸ்டார்ட் இன் லைஃப். ஓகே, அதுவா? இல்லை டு லுக் அட் த என்வாயர்மெண்ட், நர்ச்சர். To consider maturation of the body and the brain, body brain consider பண்ணணுமா? To consider both the inherent character and the environmental factor interplay. எது வரும்? inherent என்றது வந்து biological, environmental வந்து nurture. individual differences. okay, individual differences developmentலே பார்த்தோம். development equal to என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சிம்பிள் ஃபார்முலா. development equal to good. development equal to heredity and environment. Okay, next, which of the following is not a principle of development? எது principle கிடையாது? which of the following is not a principle of development? முன்னேற்ற பொறுத்த வரைக்கும் எது கிடையாது? individuals develop at different rates. individual வந்து different rate, அதாவது அவங்களுடைய வளர்ச்சி வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம நிறைய பார்த்தோம். ஏன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய பை பர்த்தும் இருக்குது, பை என்வாயர்மெண்ட்டும் இருக்குது, ரெண்டுமே depend ஆனது. development is relatively orderly. okay, development takes place gradually over a period of time. time எடுக்கும், ஒரு வேல போகும். exact course and nurture of the development is determined at the time of birth itself. இந்த மாதிரி birth itself only அப்படின்னு வந்தாலே அது கரெக்டாக இருக்குது. birth itself அப்படின்னா only heredity சொல்கிறாங்க, by birth அப்படின்றாங்க. ஓகே, nature not a nurture. அப்போ இங்கே நாட்டு கேட்டிருக்காங்க, அப்போ தவறானது கொடுத்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு not a 2, 4th one. Several research studies show that teachers have more overall interaction with boys than girls. What is the correct explanation for this? கிளாஸ்லேயே பார்த்தோம், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது இன்ட்ராக்ட் யார்கிட்ட ஜாஸ்தியாக பண்ணுறாங்க? பாய்ஸ்கிட்ட. ஏன்? பாய்ஸ் ஹாவ் மச் மோர் அகடமிக் கேப்பபிலிட்டி தென் கேர்ள்ஸ். கேர்ள்ஸோட பாய்ஸ் அகடமிக் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதனால் பாய்ஸ் நீடு மோர் அட்டென்ஷன் தென் கேர்ள்ஸ். நிறைய அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெண்டர் பயஸ். இது வந்து ஜெண்டர் பயஸ் அப்படின்னு என்னது? ஜெண்டர் பயஸ்னால் நடந்து இல்லாமல் நடந்துக்கிறது. பாய்ஸ் ஆர் ஈஸியர் டு மேனேஜ் தென் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் ரூம்.
ஓகே, இது எதுவுமே கிடையாது. ஜெண்டர் பயஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாலுமே நம்ம ஈக்குவலாக தான் டைம்ஸ் கொடுக்கணும், ஈக்குவலாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். The ability to come up with original and diverse solutions to a problem is primary characteristics of original divergent solution. எதோட primary characteristic? Egocentric, impaired children, impaired disabled children, okay, இல்லைனா creative children, children with learning disability. Original and divergent solution கொடுத்துருக்காங்க. Original and divergent solution, not a convergent. Divergent என்ன சொல்லுவோம்? Creative thinking இருக்குது. நிறைய வகையான ஆன்சர் சொல்லுது. ஒரு கொஷனுக்கு நல்லா திங்க் பண்ணுவாங்க. சில பேர் நல்லா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ஓகே, மேபி இதாக இருக்கலாம், அதாக இருக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்டு ஆன்சர் இல்லை இதுமாதிரி இருக்கிறது. ஓகே, கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் ஒன்லி பாரதி ரமன் ஒன்லி கிவிங் த ஆன்சர். குட். எல்லாருமே ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பாஸும் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு நான், ஏன்னா ரொம்ப டைமும் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா. நீங்கள் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் நீங்கள் குறிச்சிட்டு இது பண்ணலாம். ஏன்னா எல்லோரும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட்டிவ் சில்ட்ரன். ஓகே, next, what instructional adoption should a teacher make while working with the students who are visually challenged? பார்வை திறன் குறைபாடாக இருக்காங்க, அவங்களுக்கு டீச்சர் என்ன பண்ணணும்? ஸ்பீக் கிளியர்லி அண்ட் யூஸ் லாட் ஆஃப் டச் அண்ட் ஃபீல் மெட்டீரியல். கிளியராக பேசணும். அவங்களுக்கு விஷுவல் தானே, காது கேட்கலன்னு எதுவும் சொல்லலை இல்லையா. ஸ்பீக் கிளியர்லின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ் அ வெரைட்டி ஆஃப் விஷுவல் ப்ரெசன்டேஷன், நிறைய ப்ரெசன்டேஷன். அவங்களே விஷுவலி சேலஞ்சு, நிறைய பர்சன்டேஜன் வெரைட்டியாக யூஸ் பண்ணது என்ன ஆக போகுது? ஓரியன்ட் ஹர்செல்ஃப் ஸோ தட் த ஸ்டூடெண்ட் கேன் வாட்ச் ஹர் க்ளோஸ்லி. அவங்கள ரெடி பண்ணிக்கிறணும். அவங்கள எப்படி ரெடி பண்ணுறது? ஓரியன்ட் ஹர்செல்ஃப். ஓகே, 13. டச் அண்ட் ஃபீல் மெட்டீரியல். ஓகே, இது பார்த்துக்கலாம். விஷுவலி சேலஞ்சு, பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு. இப்போ பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயமா தான் அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா. இப்போ கிளியராக பேசணும். லாட் ஆஃப் டச் அண்ட் ஃபீல் மெட்டீரியல், அதான் நம்ம மரியா மாண்டிசோரி இதில் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி ஓரியன்ட் அவங்கள மாற்றிக்கிறவங்கள ஃபோக்கஸ் ஆர் ரிட்டன் டாஸ்கில் இல்லை, விஷுவலி சேலஞ்சுன்றதுனால ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரைட்டி ஆஃப் ரிட்டன் டாஸ்க் எஸ்பெஷலி ஒர்க் ஷீட், அது இல்லை. வெரைட்டி ஆஃப் ரிட்டர்ன் டாஸ்க் எஸ்பெஷலி ஒர்க் ஷீட். முதல்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா. முதல்ல அவங்களுக்கு கான்செப்ட் புரியணும். வாட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அடாப்டேஷன், சொல்லி தர்றதுல என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல அவங்க சொல்லி தர்றதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, cooperative learning and peer tutoring. Dash in an exclusive cooperative learning group எல்லாத்தையும் சேர்ந்து peer tutoring ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிறது. அது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் என்ன பண்ணணும்? இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்னா டிஃப்ரெண்ட் சில்ட்ரன் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஸ்பீடாக லேர்ன் பண்ணலாம், குறையாக லேர்ன் பண்ணலாம், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அப்போ இதே ப்ரமோட் பண்ணணுமா, இல்லை டிஸ்கரேஜ் பண்ணணுமா, இல்லை எப்போயாவது யூஸ் பண்ணணுமா, இல்லை யூஸே பண்ணக்கூடாதா? எந்த விஷயத்த? கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அண்டு பியர் டூட்டரிங்க என்ன பண்ணணும்? ஆக்டிவ்லி ப்ரமோட் பண்ணணும். ஓகே, குட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்? இன்க்ளூசிவ்ன்ற இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். யூனிஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷனா, ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங்கா, ப்ரமோட்டிங் காம்படிட்டிவ் லேர்னிங்கா, இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷனல் பிளான். யூனிஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்கும். அது வந்து நார்மல் கிளாஸில் ஓகே. இது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங், அதாவது ஸ்டாண்டர்டைஸ், எந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இதுதான் டெஸ்ட்டு, இது எல்லாருமே எழுதணும். நீ படிக்காமல் போ, டெஸ்ட் எழுதணும். ஓகே, அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது. ப்ரமோட்டிங் காம்படிட்டிவ் லேர்னிங், காம்படிஷனை மட்டுமே ப்ரமோட் பண்ணுறது. இண்டிவிஜுவலிஸ்ட் எஜுகேஷனல் பிளான், ஒருத்தருக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணுறது. ஓகே, அதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஓகே, குட். Which of the following is correctly matched pair of learners and their primary characteristics?
இப்போ இது எதோட கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு? ஹியரிங் இம்பேர்டு லேர்னர்ஸ், ஹியரிங் இம்பேர்டு லேர்னர்ஸ் அப்படின்னா காது குறைபாடு உள்ளவங்க கேனாட் காம்ப்ரிஹெண்ட் விஷுவல் இன்ஃபர்மேஷன். காது கேட்கல, அவங்க வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது பார்க்குறது. இப்போ ரெண்டும் மேட்ச் ஆகாமல் இருக்குது. டைலக்ஷியா அப்படின்றது வந்து லேக் ஆஃப் ரீடிங் அண்டு லேர்னிங் இன்ஃப்ளூயன்ஸ், இது கரெக்டாக இருக்குது. க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ் அப்படின்றது வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்லோவாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை இல்லையா? ஹைப்பர் ஆக்டிவ்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சுற்றிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்களால அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி இல்லைன்னா ஹை மோட்டிவேஷனில் இருப்பாங்க, அட்டென்ஷன் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம், இதுவும் தவறாக இருக்குது. அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட்னு கொடுத்துட்டாங்கல்ல, குறைபாடு இருக்குது அவங்ககிட்ட. ஓகே, அப்போ கரெக்டானது dyslexia, lack of reading and writing fluency. Which of the following does not result in meaningful facilitation of learning? Which of the following is not இருந்துச்சுன்னா சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ meaningful facilitation of learning எது கரெக்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. connecting new knowledge to pre-existing knowledge, கனெக்ட் பண்ணணும் பழைய நாலேஜோட. ஓகே, கனெக்ட் பண்ணி தானே நடத்துவாங்க. நேற்று கிளாஸில் என்ன படித்தோம் அதோட சேர்த்து கண்டினியூஸ் ஆகும். ப்ரொமோட்டிங் ரிப்பிட்டேஷன் அண்ட் ரீகால், 100 times இம்போசிஷன் எழுத வந்துடும். அதெல்லாம் முந்தி எழுதணும், நாங்கள் சின்ன வயசுலலாம் எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் யூஸ் கிடையாது. ஓகே, என்னென்ன தெரியாமல் ரிப்பீட்டடாக எழுதுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஓகே, அது வந்து லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, வேறு என்ன ஹெல்ப் பண்ணும்? எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள் ஹெல்ப் பண்ணும். என்கரேஜ் மல்டிபிள் வே ஆஃப் லுக்கிங், அதாவது க்ரியேட்டிவ் திங்கிங் ஹெல்ப் பண்ணும். ப்ரொமோட்டிங் ரிப்பிட்டேஷன் அண்ட் ரீகால் ஹெல்ப் பண்ணாது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் நாட் த கன்சிஸ்டன்ட் வித் த கன்ஸ்ட்ரக்ட் என்வாயர்மெண்ட்? நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு என்னதான்? நாலேஜ். ஓகே, என்வாயர்மெண்ட் த்ரூ க்ரியேட் பண்ணுறது எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன் ஃப்ரீக்வெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்கேஜ் இன் காம்ப்ளெக்ஸ் மீனிங்ஃபுல் ப்ராப்ளம் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கொஷின் வந்து நாட், அதையும் பார்த்துக்கணும். இப்போ கரெக்டான டிக் பண்ணிட்டோன்னா எது இல்லைன்றது வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கு கொலாபரேட்டிவ்லி ஒர்க் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். என்கேஜ்மெண்ட்டு ஆக்டிவிட்டி த்ரூ லேர்ன் பண்ணணும், அதுவும் கரெக்டாக இருக்குது. டீச்சர்ஸ் எலிஷியேட் ஸ்டூடெண்ட் ஐடியாஸ். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடியாஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஐடியாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு கீ டாபிக்ஸ் பிளான் டீச்சிங் எலாபரேட் restructure their current knowledge. Okay, last one, teacher employs specific end of the term assessment strategies and give feedback on the products rather than process. Product na enadhu only final mattu paakuradhu, process paakuradhu illa. Okay, process na ஒருத்தன் 15 மார்க் எடுத்திருக்கான், இந்த தடவை 25 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே, சம்திங் ப்ராசஸ் ஆகிருக்கு, ஒர்க்கு பண்ணியிருக்காங்க, அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க, அதுதான் டீச்சர் பார்க்கணும். அதுதான் ஃபீட்பேக்காக கொடுத்து கொண்டு போகணும். ஓகே, ப்ராடக்டை பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் ராதர் தென் ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் 4th one is the answer. A teacher should encourage students to set dash rather than dash. எதை என்கரேஜ் பண்ணணும்? லேர்னிங் கோல்ஸ் rather than பெர்ஃபார்மன்ஸ் கோல், அதை பண்ணணுமா? இல்லை பெர்ஃபார்மன்ஸ் கோலை என்கரேஜ் பண்ணிட்டு லேர்னிங்கை பண்ணக்கூடாதா? ஃபெயிலியர் அவாய்டிங் கோல்ஸை என்கரேஜ் பண்ணிட்டு மார்க் சீக்கிங் கோல்ஸ், இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. கோல்ஸ்லேயே என்னென்ன கோல்ஸ்ன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்கரேஜ் பண்ணணும் லேர்னிங் கோல்ஸை, நாட் அ பெர்ஃபார்மன்ஸ் கோல். கரெக்டான வந்து இது ஏன் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல்னால் நான் எப்படி வேணாலும் படிச்சுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ரேங்க் வேணும், புரியுதோ புரியலையோ ஹோல் நைட் நான் லேர்ன் பண்ணி காலையில் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுறேன், அது பெர்ஃபார்மன்ஸ் கோல். லேர்னிங் கோல்ஸ்னால் நான் அதை புரிஞ்சு அப்ளை பண்ணுற மாதிரி படிக்கிறேன், அது லேர்னிங் கோல்ஸ். ஓகே, ஃபெயிலியர் அவாய்டிங் கோல்ஸ் வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா டீச்சர் வைவாங்க, அம்மா அப்பா வைவாங்க, நான் பாஸ் ஆகிட்டா போதும் அதுக்காக படிக்கிறேன் அப்படின்றதும் நெகட்டிவ் தான். ஓகே, மார்க் சீக்கிங் கோலும் அதுதான். லேர்னிங் கோல்ஸ்ன்றது வந்து திரும்ப நான் சிடிபியில் அடிக்கடி சொல்கிறது அதுதான். சிடிபியில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ்? எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ்?
எதெல்லாம் கரெக்டு? கோல் செட் பண்ணுறது ஓகே கரெக்டாக இருக்குது. மேக்கிங் ஆர்கனைஸ்டு சார்ட்ஸ் அண்ட் கான்செப்ட் மேப்ஸ் ஓகே கரெக்டாக இருக்குது. திங்கிங் ஆஃப் எக்ஸாம்பிள் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டு. எக்ஸ்பிளைனிங் டு த பியர் குரூப் கரெக்டு. செல்ஃப் கொஷினிங் கரெக்டு. எல்லாமே லேர்னிங்க்கு அண்டரில் தான் வருது, லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு அண்டரில் தான் வருது. நெக்ஸ்ட்டு, which of this is an example of extrinsic motivation? இன்ட்ரென்சிக்னா உள்ளேருந்து மோட்டிவேட் ஆகுறது, எக்ஸ்டென்சிவ்னா அடுத்தவங்களுக்காக பண்ணுறது. ஐ என்ஜாய் டூயிங் மை ஹோம்ஒர்க் பிகாஸ் இட் இஸ் ஸோ மச் ஃபன். அப்போ எனக்காக நான் பண்ணுறேன், இன்ட்ரென்சிக். ஐ லேர்ன் ஸோ மச், ஐ டூ மை ஹோம்ஒர்க் ஓகே. டூயிங் ஹோம்ஒர்க் மேக்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்ட் மை கான்செப்ட் பெட்டர், அதனால் நான் படிக்கிறேன் ஓகே. லாஸ்ட் ஒன், ஐ கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க் பிகாஸ் த டீச்சர் gives us marks for the assignment. டீச்சர் மார்க் கொடுப்பாங்க, அதுக்காக பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஓகே. இன் பிரைமரி கிளாஸ் ரூம் டீச்சர் எப்படி இருக்கணும்? பிரைமரி கிளாஸ் ரூம், பிரைமரினா பிரைமரி கிளாஸ் இல்லை ஓகே. பிரைமரி கிளாஸ் ரூம்னா இம்பார்ட்டன்ட், பிரைமரி கோல்ஸ்னு இல்லையா, ஃபஸ்ட்டு அவங்க எப்படி இருக்கணும் டீச்சர்? கிவ் ஒன்லி எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா, ஒன்லி நான் எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா, இல்லை ரெண்டுமே கொடுக்கணுமா? நாட் கிவ் எனி எக்ஸாம்பிள், எந்த எக்ஸாம்பிளுமே கொடுக்க வேணாம், நான் எழுதி போக கடை எழுதுங்க, நோ டிஸ்கஷன் அப்படியா அப்படின்னு ஓகே. தேர்ட், ரெண்டுமே கொடுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வுட் ப்ரமோட் மீனிங் மேக்கிங் இன் சில்ட்ரன்? எந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும்? எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டிஸ்கஷனா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனா, யூஸிங் பொனிட்டிவ் மெஷர்ஸா, யூனிஃபார்ம் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங்கா? Exploration and discussion. 22-3 correct, good dear. Exploration and discussion correct இருக்கும் okay. Children's errors and misconceptions, அது எது ரிலேட்டட்? மிஸ்கான்செப்ஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 30 days பிளானில் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க ஓகே. மிஸ்கான்செப்ஷன்ன்றது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற போதே தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்போ நம்ம எப்படி பண்ணாலுமே ஆன்சர் வரப்போகிறது இல்லை இல்லையா, அந்த மாதிரி. சில்ட்ரன்ஸ் எரர் அண்ட் மிஸ்கான்செப்ஷன்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் இன் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். மிஸ்கான்செப்ஷன் எப்படி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆகும் ஓகே. எரர்ஸ் அண்ட் மிஸ்கான்செப்ஷன்ஸ் ஓகே, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே. அடுத்து என்னதுன்னு பார்க்கலாம். Children's errors and misconceptions are significant step in the learning teaching process okay. Are hindrances and obstacles. error எடுத்துக்கிட்டாலும் இதை எடுத்துகிட்டு இது எரர்னு பார்த்தோம்னா எரர் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம். தவறு பண்ணும்போது தான் கரெக்டானதை நம்ம லேர்ன் பண்ண முடியும். அது அப்டக்கிள்ஸ், தடை கிடையாது ஓகே. should be ignored, எரரை இக்னோர் பண்ண முடியாது. நம்ம ஏன் தப்பு விட்டோம்னா அனாலிசிஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் நம்ம லேர்ன் பண்ணணும், இக்னோர் பண்ண முடியாது. signify the children's capabilities as far inferior than the adult. அவங்களுடைய கேப்பபிலிட்டி இது அடல்ட்டை விட இவ்வளோ கம்மியாக இருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறதும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் ஆப்டாக இருக்குது ஓகே டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில். நெக்ஸ்ட்டு, இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஃப்ரேம் சைல்டு இஸ் வியூட். கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜை கெயின் பண்ணுறதுல சைல்டு எந்த மாதிரி பார்க்குறோம்? மினியேச்சர் அடல்ட் முதலே பார்த்தோம். குழந்தைய வந்து பெரியவங்க மாதிரி இது பண்ணுறது. ஹூ இஸ் லெஸ் தென் த அடல்ட் இன் ஆல் சப்ஜெக்ட் சச் எஸ் சைஸ், காக்னிஷன், எமோஷன் ஓகே. எல்லாத்துலேயும் அடல்ட்டை விட கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறது, அது கரெக்டு கிடையாது. டேப்லோ ராசா ஆர் பிளாங்க் ஸ்லாட் ஹூஸ் லைஃப் இஸ் ஷேப்டு என்டையர்லி பை எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்ம நேற்று பார்த்தோம். சைல்ட் சென்டர் எஜுகேஷன், ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். அதில் இந்த எம்டி வெசல்ஸ் இருக்கும் இல்லையா, அதான் டேபுலா ராசா. அது வந்து அதர் லாங்குவேஜில் மீனிங் டேபுலா ராசா அப்படின்றது வந்து பிளாங்க் ஸ்லாட், பிளாங்க் ஜக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் இருக்காது. டீச்சர் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணுவாங்க. இது ஸ்டூடெண்ட் வந்து எம்டி வெசல். டேபுலா ராசான்றது வந்து எம்டி வெசல் ஓகே. whose life is shaped entirely by experience, only nurtureன்னு கொடுத்துருக்காங்க ஓகே. a passive being. பாசிவ்னு வந்தாலே நீங்கள் மேக்ஸிமம் கட் பண்ணிடுங்க, ஆனால் நாட் அது இல்லையான்னு பார்த்துக்கோங்க. passive being who can be shaped and modified any form of the conditioning. constructivit அப்படின்னா அவங்கள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நாலேஜபிள் பர்சனாக கன்ஸ்ட்ரக்ட் ஃப்ரேம் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் சால்வர் அண்டு
scientific investigator. பியாஜேவோட தியரி தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, 425க்கு ஆன்சர் போட்டோம். A teacher role while using cooperative learning in her class. ஓகே, எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படி? டீச்சரோட ரோல் என்னது அதில்? ஓகே, இஸ் டு பி சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் அண்ட் லெட் சில்ட்ரன் வாட் தே வாண்ட். அவங்க சைலண்ட்டாக பார்த்துட்டு அப்பா நீங்கள் எதோ ஒன்று பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு விட்டுறது. ஓகே, அது கரெக்டாக? இஸ் டு லீவ் த கிளாஸ் அண்ட் லெட் சில்ட்ரன் ஒர்க் ஆன் தேர் ஓன். கிளாஸ் விட்டு வெளியே போயிடுறது, குரூப்பாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு நீங்களாக பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் டு சப்போர்ட்டிவ் அண்ட் மானிட்டர் ஈச் குரூப். இல்லை ஒருத்தரையும் இன்ட்ராக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதா. இஸ் டு சப்போர்ட் த குரூப் விச் ஹேஸ் த பிரைட் அண்ட் டேலண்டட் சில்ட்ரன். இல்லை ரொம்ப பிரைட் நல்லா நாலேஜபிளாக இருக்கவங்கள மட்டும் போயிட்டு நீங்கள் தான் நல்லா படிப்பாங்க, படிக்காதவங்கள கண்டுக்கிறாமல் விட்டுறதா. இது கரெக்டு. டீச்சரோட ரோல் என்னது இது? நாளில் டீச்சரோட ரோல் டு பி சப்போர்ட்டிவ் அண்ட் மானிட்டர் ஈச் குரூப். எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டினோட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் கரெக்ட்லி. டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் கூட எது மேட்ச் ஆகுது? டெவலப்மெண்ட் ஆர் லேர்னிங் ஆர் நாட் ரிலேட்டட். ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அது எப்படி சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? டெவலப்மெண்ட் இருக்கணும் இல்லையா? லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் irrespective ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, ரேட் ஆஃப் லேர்னிங் ஃபார் எக்ஸீட்ஸ் த ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட். ரெண்டுக்கும் தொடர்பே இல்லை, ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் ஆர் இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட். இதே வார்த்தையை நான் யூஸ் பண்ணினாங்க. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட். எது? டெவலப்மெண்ட்டும் லேர்னிங்கும். ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க சம்திங், நாட் ஓன்லி ஸ்டடீஸ். ஓகே, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு இது எது வேணாலும் அதுக்குரிய ரிலேட்டடாக நம்ம லேர்ன் பண்ணி அடுத்தது கொண்டு போகிறோம் இல்லையா? அதனால் ஒன்று பண்ண இன்டர் ரிலேட்டட் அண்டு இன்டர் டிபெண்ட். அக்கார்டிங் டு பியாஜே, ஸ்பெசிஃபிக் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வேஸ் ஆஃப் மேக்கிங் சென்ஸ் ஆஃப். பியாஜேவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் நம்ம பிரெயினில் சொன்னார். அதுக்கு பேர் என்னது? ஸ்கீமாஸ். ஓகே, மற்றவரை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. With an appropriate question, suggestions the child understanding can be extend far beyond the point which is he could reach. இது வைகாஸ்கியில் பார்த்தோம். ஒரு லெவல் வரைக்கும் அந்த சைல்டுக்கு தெரியும். கொஞ்சம் ஹெல்ப் இருந்துச்சுன்னா அவங்க அடுத்த ஸ்டேஜை போய் அப்ரோச் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் என்னது? இந்த இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்னது? ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டா, ஈக்லிபிரியேஷனா, கன்சர்வேஷனா, இன்டெலிஜென்ட்டா? எது? வைகாஸ்கி தியரியில் பார்த்தோம். வைகாஸ்கிஸ் தியரி. நீங்கள் ஒன்று புரிஞ்சுருந்தீங்கன்னா ஈக்லிபிரியேஷன் நம்ம பார்த்தோம், கன்சர்வேஷன் பார்த்தோம், இன்டெலிஜென்ட் பார்த்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி. இது எதுக்கு ரிலேட்டடாக வருது? எதுக்கு ரிலேட்டடாக வருது? ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெம்பரவரி ஹெல்ப் கிடச்சிச்சின்னா அவங்க அதை ரீச் பண்ணுவாங்க. ஆன்சர் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், வைகாஸ்கியோட தியரி. ஈக்லிபிரியேஷன்றது என்னது? ஒரு ஒரு இது லேர்ன் பண்ணுவாங்க. அவங்களும் ஓகே இதுதான் பேர்ட்ஸு, இதுதான் இது அப்படின்னு நம்ம ஒரு நியூ திங் லேர்ன் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்குரிய ஸ்கீமா ஒன்று டெவலப் ஆகிருக்கும். அதான் ஈக்லிபிரியேஷன். கன்சர்வேஷன் அப்படின்றது பார்த்தோம், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்க ஆரம்பிக்கிறது. ஓகே, ஒரு ஜாரு ஒரு பீக்கர் கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்பிள் பியாஜே இதில். அந்த பீக்கர் வைடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எப்படி ஃபில் பண்ணுறதை பொறுத்து இல்லை, அந்த பாத்திரத்தை பொறுத்து இல்லை, அதனுடைய ஹைட் அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்கணும் அப்படின்னு. அக்கார்டிங் டு லே வைகாஸ்கி, பேசிக் மென்டல் கெப்பாசிட்டிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஹை காக்னிட்டிவ் ப்ராசஸ் primarily through. அக்கார்டிங் டு லே வைகாஸ்கியை பொறுத்த வரைக்கும் பேசிக் மென்டல் கெப்பாசிட்டிஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஹையர் காக்னிட்டிவ் ப்ராசஸ். அதுக்கு என்னது? ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சொன்னாரா வைகாஸ்கி? இல்லை சோசியல் இன்ட்ராக்ஷன்னு சொன்னாரா? ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னாரா? அடாப்டேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன்னு சொன்னாரா?
குட். சோசியல் இன்ட்ராக்ஷன் மற்றதெல்லாம் சொன்னவங்க யார்? அடாப்டேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் பியாஜி. ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸ்டிமுலி அண்டு ரெஸ்பான்ஸ் தாண்டே. ஸ்கின்னர் ரிவார்ட் அண்டு பனிஷ்மெண்ட். ஓகே, அதனால் இது வர்றது வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் தியரியை வந்து குட். பாரதி ரமணன் குட். நைஸ். யூ இன்ட்ராக்டிவ் பர்சன் குட். யா சரண்யா குட். சரண்யா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம மிஸ்டேக் அதான் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இட்ஸ் ஓகே. நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ அப்போ தான் அடுத்த லெவலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னும் டாப்பிக்கும் இருக்குது. இம்பார்ட்டன்ட் 3 டாபிக்ஸ் இருக்குது. அதுக்கு இடையில கொஞ்சம் அடுத்த இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சைக்காலஜிக்கு வரலாம். ஏன்னா சைக்காலஜி நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 90+ ஈஸியாக அடிச்சிடலாம். மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நோட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் இவ்வளோ ஒர்க்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நம்ம குரூப்பில் இருந்து அடுத்த லெவலில் ரீச் பண்ணிங்கன்னா ஹாப்பி. ஓகே டியர் டீச்சர்ஸ், ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அது வரைக்கும் படிங்க. சண்டே டெஸ்ட் நான் டெலிகிராம் சேனலில் அனுப்புகிறேன். ஜஸ்ட் ஃபார் யுவர் ரிமைண்டர். ஸ்டிமுலிக்காக உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸ்டிமுலி என் சைட்லேருந்து தூண்டுதல் இருக்கும். ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். 90க்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 90 மார்க்ஸுக்கு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சண்டே டெஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ் அண்டு சிடிபி. ஓகே, நோட்ஸ் வாங்கிக்கோங்க. நோட்ஸில் தமிழும் ஆட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு தமிழில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷும் ஒரு மாடல் பேப்பரை ஆட் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் ஆன்சரோடு. ஸோ தேங்க்யூ ஆல். யா, we will meet in the next class. Thank you. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நியூ இயரை மறந்துட்டோமே. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைஞ்சு எல்லோரும் நல்ல ஜாபுக்கு போகணுன்னு வேண்டிக்கலாம். ஓகே, எல்லாருக்குமே நல்ல இயராக அமையட்டும். ஆல் தி பெஸ்ட். Okay, we'll wind up.